ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது ஜூன் 7 சந்திர நாள், வெள்ளிக்கிழமை. இந்த ஒரு நாளில் நாம் சந்திர பகவானுக்குரிய இந்த 2 பொருட்களை மட்டும் நாம் தானம் செய்தோம் என்றால் இந்த ஒரு நாளானது அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற நாளாக இருக்கின்றது. இதனால் நாம் இந்த சந்திர நாளில் நாம் இந்த 2 பொருட்களை தானம் செய்தோம் என்றால் நமக்கு இருக்கின்ற பித்ரு சாபங்களில் இருந்து ஆத்மாக்கள் அனைத்துமே நீங்கிவிடுமாம். கண் திருஷ்டிகளாக இருக்கட்டும், நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த 2 பொருட்களை நாம் தானம் செய்வதனால் இருக்கின்றதாம். இந்த 2 தானங்கள் பற்றி காஞ்சி மகான் மகா பெரிவா அடிக்கடி கூறியிருக்கிறார். நீ அமாவாசைக்கு அடுத்த நாளாக வருகின்ற இந்த சந்திர நாட்களில் நீ இந்த 2 தானங்களை மட்டும் முடியாதவர்களுக்கு செய்ய வேண்டும். நமது வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, தெரிந்தவர்களுக்கோ, உறவினர்களுக்கோ செய்தால் இதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாது. முடியாமல் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நாம் இந்த ஒரு தானத்தை, அதுவும் சந்திர நாளில் நாம் சந்திர பகவானை மனதார நினைத்து கொண்டு சந்திர பகவானின் அதாவது நாம் நமது வீட்டு பூஜை அறையில் சந்திர பகவானுக்கு ஒரே ஒரு விளக்கை, நல்லெண்ணெய் தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக வெளியில் இருந்து வாங்கி கொண்டு வந்து நமது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை கொடுக்காமல் வெளியிலிருந்து இதற்காக தனியாக வாங்கி கொண்டு வந்து நாம் நமது வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்துவிட்டு நாம் நமது வேண்டுதல்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே சந்திர பகவானிடம் கூறிவிட்டு அதற்கப்புறமாக இந்த 2 பொருட்களை கொண்டு நாம் சென்று அதாவது முடியாமல் இருக்கின்ற ஏழைகளுக்கு நாம் சென்று தானம் செய்ய வேண்டுமாம். இப்படி நாம் இதை 1 கிலோவாவது வாங்கி கொடுத்தாலே போதுமாங்க. இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். மாதம் மாதம் நாம் இந்த ஒரு செயலை செய்வதனால் நமது குடும்பத்தில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் தீர்ந்து குடும்பத்தில் பண நிம்மதியானது கிடைக்குமாம். மகிழ்ச்சியும் நமது குடும்பத்தில் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றதாம். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். அதாவது சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த பொருளாக விளங்கக்கூடியதாகவும் தானம் கொடுக்க வேண்டிய பொருளாக விளங்கக்கூடியது அரிசி இருக்கல்லவா, சாப்பாடு செய்யக்கூடிய அரிசி, அது பச்சரிசியோ அல்லது நல்லரிசியோ ஏதாவது ஒரு அரிசி, அதனுடன் சேர்த்து வெல்லம், இந்த 2ஐயும் மட்டும் நாம் தானமாக கொடுத்தாலே போதுமாங்க. குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு நபருக்காவது இந்த சந்திர நாளில் சந்திரனை நினைத்து கொண்டு சந்திரனுக்குரிய பொருட்களை நாம் தானம் செய்தோம் என்றால் நம்முடைய வேண்டுதல்கள், கஷ்டங்கள் அனைத்துமே, அதாவது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றப்படும். நமது கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஒரு பலனானது கிடைக்கும். நாம் நினைத்த காரியங்களும் கண்டிப்பாக நடக்கும். நமக்கு இருக்கின்ற கர்மாக்கள், கண் திருஷ்டிகள் அனைத்துமே நீங்கிவிடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு, இந்த ஒரு தானத்திற்கு இருக்கின்றதாம். எனவே இந்த ஒரு தானத்தை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு தானத்தை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு தானத்தை செய்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு தானத்தை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெறவே முடியும்.